டெல்லியில் பரீட்சா பே சர்ச்சா திட்டத்தின் கீழ் பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களோடு பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடி வருகிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நிரஞ்சன் வழங்க கேட்கலாம். நிரஞ்சன், வணக்கம். பிரதமர் மோடி மாணவர்களோடு கலந்துரையாடும் நிகழ்வு தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். பரீட்சா பே சர்ச்சா என்றால் பரீட்சை குறித்து விவாதிப்போம் என்பதுதான் தமிழில் அதற்கான அர்த்தம். சர்ச்சா என்றால் விவாதிப்போம் என்பதுதான் அர்த்தம். 2014ஆம் ஆண்டு பிரதமர் நரேந்திர மோடி அந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றதற்கு மிக முக்கியமான காரணம் சர்ச்சா என்ற வார்த்தையை அவர்கள் பிரச்சாரமாக பயன்படுத்தியிருந்தார்கள். குறிப்பாக சாய் பே சர்ச்சா, அதாவது தேநீருடன் விவாதிப்போம், ஒவ்வொரு டீ கடையிலும் உட்கார்ந்து நாட்டு நடப்புகளை பேசுவோம் என்பதுதான் அந்த மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருந்தது. அதற்கு பிறகு கடந்த 2018ஆம் ஆண்டு பிப்ரவரி 16ஆம் தேதியிலிருந்து வருஷம் மாணவர்களுடன், அந்த வருடம் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுதும் மாணவர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடக்கூடிய நிகழ்ச்சி என்பது நடத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக பொதுத் தேர்வை எவ்வாறு அணுக வேண்டும், மிக முக்கியமான அம்சங்கள் எவ்வாறு நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும், ஃபார்முலாக்களை எப்படி நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும், பயம் இல்லாமல் எப்படி தேர்வை எழுத வேண்டும், சக மாணவர்களிடம் எப்படி பரீட்சைக்காக தயாராக வேண்டும், தன்னம்பிக்கையை எப்படி வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று பல்வேறு விஷயங்களில் பிரதமர் நரேந்திர மோடி மாணவர்களுக்கு அறிவுரையை வழங்குவார். ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு இடத்தில் அது நடைபெறுவதாக இருக்கக்கூடிய சூழலில் இந்த ஆண்டு டெல்லியில் அந்த நிகழ்ச்சி என்பது பிரதமருடைய இல்லத்தில் நடந்து வருகிறது. மாணவர்கள் தேர்வு பயத்தை போக்கி தன்னம்பிக்கையுடன் தேர்வை எதிர்கொள்வது எப்படி என்பது குறித்த பல்வேறு அறிவுரைகளை வழங்குவார். வெறும் இது அந்த நேரில் கலந்து கொள்ளக்கூடிய மாணவர்களுக்கு மட்டுமில்லாமல் அதை நேரடி ஒளிபரப்பு செய்வதன் மூலமாக இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பொதுத் தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவர்களுக்கும் அது பலனளிக்கக்கூடிய வகையில் இருந்து வருகிறது. தற்பொழுது இந்த வருடம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோவையிலிருந்து மாணவர்களும், அதே போல கவுஹாத்தி, ராய்ப்பூர், குஜராத் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலிருந்தும் மாணவர்கள் வரவழைக்கப்பட்டு அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை தவிர நாட்டின் பல்வேறு இடங்களிலிருந்து காணொலி காட்சி வாயிலாக மாணவர்கள் இணைந்து பிரதமர் நரேந்திர மோடியுடன் நேரடியாக கலந்துரையாடி இருக்கிறார்கள். பிரதமர் போன்ற உயரிய பதவியில் இருக்கக்கூடியவர்களிடம் மாணவர்கள் இப்படி நேரடியாக கலந்துரையாடும் பொழுது அவர்களுக்கு இயல்பாகவே அந்த பயம் என்பது போய்விடும். விவரங்களுக்கு நன்றி நிரஞ்சன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.